ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா கருப்பட்டி அல்வா. அதற்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம். நான் 2 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதில் 1 கிளாஸ் நல்ல திக்கான தேங்காய் பால், இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைச்ச தேங்காய் பால், கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அடுத்தது 1 கப் மாவு, அரிசி மாவு எடுத்திருக்கேன். கருப்பட்டி ஒரு 400 கிராம் இருக்கும் எடுத்திருக்கேன். அடுத்தது முந்திரி ஒரு 20 போல எடுத்திருக்கேன். நெய், அப்புறமேட்டு ஏலக்காய் பொடி. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த கருப்பட்டியை காய்ச்சி எடுத்துக்கலாம். பாகு காய்ச்சி தேவையில்லை. இதை பாகா காய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கருப்பட்டி எல்லாம் கரைஞ்சா மட்டும் போதும். இப்போ பனங்கருப்பட்டியை காய்ச்சாச்சு. இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா தேங்காய் பால் தண்ணியாக இருக்குன்னா தேங்காய் பால், அந்த தேங்காய் பால் அது கூட சேர்த்துக்கேன். அப்புறம் நம்மளோட அரிசி மாவையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கணும். இது கூடயே ஏலக்காய் பொடியும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. இது கூடவே நல்லா திக்காக ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் பால் எடுத்துன்னு சொன்னால அந்த தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம். நல்லா கரைச்சி விட்டுக்கணும். இது இப்போ இருக்கட்டும். இப்போ நெய் சேர்த்து நெய்யில் நம்ம முந்திரியை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ இதுலேயே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை நல்லா அடியில் கிண்டி விட்டுட்டு சேர்க்கணும். இல்லைன்னா மாவு அடியில் படிஞ்சிருக்கும். அதனால தான் ஊற்றும் போது நல்லா கிண்டி விட்டுட்டு இதில் சேருங்க. சேர்த்துட்டு இடவிடாம கையை எடுக்கவே கூடாது. நீங்கள் கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். இந்த மாதிரி கட்டியாகிற ஸ்டேஜில் நம்ம நெய்யை இடையில விட்டு விட்டு கிண்டிக்கிட்டு தான் இருக்கணும். கை விடாமல் ஆனால் கிண்டணும். நம்மளோட கருப்பட்டி அல்வா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நம்ம விட்ட நெய்யெல்லாம் பிரிஞ்சு வருது. உங்களுக்கு இன்னும் நெய் அதிகமாக சேர்க்க பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்னா முந்திரி அதையும் சேர்த்துக்கலாம். நம்மளோட கருப்பட்டி அல்வா ரெடி ஆயிடுச்சு.
கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.